ஹாய் ராஜ் ஃபேமிலிஸே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒத்தை குதிரை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நம்ம ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம போன ட்ரிப்பே வந்திருப்போம். ஏன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரூம்லாம் உள்ள புக் பண்ணியாச்சு. வாங்க கிருட்டுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும். இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போய்ட்டுருக்கோம். வாங்க ரூம் உள்ளே போய் காமிக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளுக்கு கொடுத்த ரூமு. பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக நீட்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கபோர்ட் இருக்கும், இதுலேயும் நம்ம தேவையாக உள்ளது எல்லாமே வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா க்ளீனிங்காக எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது உடம்பு கொஞ்சம் அப்படியே டயர்டான மாதிரி இருக்குங்க. அதனால் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு விளாக்கை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறாங்க. ராஜ் ஃபேமிலிஸே இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க தான் போகிறோம். வாட்டர் ஸ்லைடு அதில் போய் குளிக்க போகிறோம். வாங்க என்ன நடக்குன்னு கிருட்டுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இங்கே இதுலேருந்து போய் அப்படியே கொஞ்சம் இதில் போய் இறங்கிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு பார்ப்போங்க. போட்டா போட்டா கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. பின்னாடி யாரும் வரலையா? வாபலா 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 வா வா வா. ஏய் பிரபு, ஹரி ராமகிருஷ்ணா. சென்று விட்டார். அதேதான். இப்போ அவ்வளோதான், மாப்பிள்ள அதில் போய் லேண்ட் ஆயிடுவான். வழி முடிஞ்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு ஆலன் எப்படி ரன் பண்ணிட்டு போகிறான்? சரியான பஸ்ஸில் போகிறானே. சூப்பர் போதுன்னா உருண்டுருக்கீங்க. புரியல, போக மாட்டேங்கான். அதாவது மாதிரி கிளாத்து, சட்டை கிளாத் அப்படி. இது ஃபேண்ட் போட்டிருக்கிற பார்த்தியா, இந்த கிளாத்தே சட்டியார. ஏன் ஹெல்மெட் மாட்டேன்? நீங்கள் விளாக் எடுத்துருந்தோம், தெரியாமல் குட்டிட்டு ஃபேஸ் தெரிஞ்சுட்டு அதான் அவர் ஓடுறாரு தெரிஞ்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே நம்ம லாண்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே கேமிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரவீன் மாப்பிள்ள, அடுத்து நம்ம ரூபன் ப்ரோ, இது ஆலன், அடுத்து எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. குட்டி டிடிஎஃப் ப்ரோ இங்கே தான் நிற்காரு. ஆனால் அவர் ஹெல்மெட் போடலை, அதனால் அவர் ஃபேஸை நம்ம காமிக்கலை. காலவே காமிக்க, அவர் திரும்பி காமிக்கணுமா ப்ரோ? வேண்டாமா? பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் உள்ள டைவ் அடிச்சிடலாங்க. கிருட்டுன்னு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே உள்ள குதிச்சா ஜம்முன்னு இருக்கும். வேணாம், அப்படியே குதிச்சிட வேண்டியதான். இடமும் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருட்டுன்னு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா செம கிளீனிங்காக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம கூட போன ஃப்ரெண்ட்ஸோட செமையாக அலப்பறை பண்ணிட்டு கிடந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரிங்க வாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கூட்டிகிட்டு டேஃபும் ஆட போகிறேன். அதை பாருங்கள், அதாவது அம்பு விட போகிறாரு. அவர் கரெக்டாக அடிக்காரா இல்லை நான் கரெக்டாக அடிக்கணும்னு பார்க்குறோம். நம்ம இதான் ரெட் கலர் இந்த இது. ஹே பிரபு, இப்போ நான் அடிக்கிறேன். புஷ்ஷு குட்டி டிடிஎஃப் வந்து மண்ணை கவிட்டாரு. இப்போ அவர் அம்பு விடுறதுல பெரிய ஆளா இல்லைன்னா நான் அம்பு விடுறதுல பெரிய ஆளான்னு தெரியும். கர்ணன் யானா கர்ணன் நல்லா இழுக்கணும். எப்படி பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா உண்டு, இதுக்கப்புறமும் நிறையா இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கே, ஊஞ்சல் ஜம்முன்னு ஆடலாம் நம்ம பாட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா பகல்லையும் நல்லாயிருக்கும் இந்த இடம், நைட்டும் ஃபுல்லாக செமையாக இருக்குங்க. உண்மையிலே நம்ம பாட்டுக்கு ஆடலாங்க. நெக்ஸ்ட்டு ஆமாம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி விளாடுறது.
எப்படி இந்தா இந்தா எம்மே இந்தா இந்தா வச்சுக்க கையில் வச்சுட்டு ஃபாஸ்ட் அடி. இது வந்து நம்மளுக்கு எப்படி விளாடுன்னு தெரில, இருந்தாலும் தட்டி தட்டி விளாண்டுட்டு இருக்கோம். இது வந்து ஆனால் எந்த கேம் தெரில எனக்கு சரியா, ஆனால் விளாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் எப்படி விளாடணும்னு சரியா எனக்கு தெரிலங்க. பார்த்தீங்கன்னா வாங்க நெக்ஸ்ட் விளாடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கஸ்லாம் இருக்குது. இல்லைலாம் சின்ன குழந்தைங்க விளாடலாம். சின்ன குழந்தைங்க விளாடுறதுக்கு அடுத்து அந்த ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி நல்லா விளாடுவாங்கள்ல. நிறையா திருவிழா இடத்துலலாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. ஆடுறதுக்கு 50 ரூபா 30 ரூபா கேட்பாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துற வச்சுட்டு சுத்த வைப்போமே, அதான் பாருங்கள். சரி சுத்தாக்கியா சுத்து. இப்போ மாப்பிள்ளை சுற்றி விட்றான். சரி ரைட்டா, மெல்ல சுத்து. இல்லை தலை சுத்து, மெல்ல சுத்து. அதாங்க இப்படி சுற்றலாம். அடையா எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கார் ஓட்டுற மாதிரி கிருட்டுன்னு. சீசா ரொம்ப நாள் விளாண்டனால டச்சு விட்டு போச்சு. பண்ணி கேட்டுருக்கா முக்கியம் இல்லை. லைட்டை லூஸ் இல்லை, லைட்டை விடு, பொட்டுன்னு விட்றாது, தலை அடிச்சிடும். ஆவா நீ மட்டும் எனக்கு மட்டும் தூக்கணும் இல்லை, டப்புன்னு விட்றாத டங்கு டங்குன்னு. இப்போ அம்மா வருத்தம் தான், அதெல்லாம் விழுந்தா அவ்வளோதான். இல்லை ஸ்லோவாக உள்ள, நீ காலை கீழே வைக்கணும்ல, ஸ்லோவாக விடு. இதோட கொஞ்சம் ஸ்பீடாக விட்டாலும் பரவாயில்ல, டப்புன்னு விட்டாலும் முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஜம்முன்னு விளாடலாம் சீசா. இது விளாண்டது காணும். நெக்ஸ்ட் கேம் காமிக்க வாங்க. உடலால் விட்டேன் எனக்கு ஆபத்தாலாம், நீ இறங்கு. லவ் பேட்ஸ் இருக்காப்ல, லவ் பேட்ஸ் நீங்கள் மட்டும் ஜோடியாக சுற்றுங்கடா. அண்ணா சும்மா இருந்தீங்க அண்ணா. ஓ இல்லை வெளியே ஓடிடாமலே அண்ணாச்சி பார்த்தீங்களா, சூப்பர் கேரக்டருங்க. இருங்க நான் தொட்டு எப்படி இருங்கன்னு அவர் பாட்டுக்கு இருந்தார், கையை கடிச்சு வைக்காமல் இருந்தால் சரி தான். சூப்பர் கேரக்டர். மயில் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனேன் தலைவா வா. நீங்களா எதுவும் ஒன்றும் பண்ண முடியும் பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குண்ணே. நல்லா இருக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படத்தில் விஜய் என்னாலும் கொண்டு வராருல்ல, அந்த பூனை தான் இவரை பாருங்க. மல்லாக்க விட்டத்தை பார்த்து எவ்வளோ சுகம் அப்படிங்கிற மாதிரி. ஐய் எவ்வளோ தம்பி தாய் பாய் வாட்ச் கடிச்சு வச்சிடாதே. எப்படி கடிக்கக்கூடாதுண்ணா செல்லாக்குடி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எலி, இவங்ககிட்ட மட்டும் கையை கொடுக்கவே கூடாது, கொடுத்தா அவ்வளோதான். அப்படியா குட்டி எலி இருக்குல்ல இந்த இதில் ஜம்முன்னு இந்த குட்டி எலி இருக்குண்ணா, கையே கடிச்சு வச்சுன்னா அது வேறு. அடுத்து இன்னும் கேம்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த கேம்ஸ்னால் கிரிக்கெட்லாம் இருக்குது. ஐயோ ஃபோரு அப்படியே நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனும் இருக்குது. எப்படி அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் தட்டி விளாடுவாங்களா பேட்மிண்டன், இந்த கேம் இருக்குது. இது போக அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுன்னு சொல்கிறேன். கிங்காங் ஒன்று இருக்குங்க பாருங்கள், கிங்காங் தலைவன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா நல்லா வேற சூப்பராக இருக்குல்ல. இல்லை இன்னும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகலாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஸ்விம்மிங் பூலை காமிக்கிறோம். நம்ம குளித்தோம்ல அதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ரீல்ஸ் பண்ணதுக்கெலாம் இதெல்லாம் செமையாக உள்ள இடங்க, ஒரு நல்ல நிழல் உள்ள இடம். நான் தலைவன் நிற்கானுங்க பாருங்க பார்த்து. ஓடியா செமையாக இருக்குண்ணே, நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே கேரம் போர்டு விளாடுறது இடம் இருக்கும். நம்ம பாட்டுக்கு கேரம் போர்டு விளாடலாம். ஆனால் நம்மளுக்கு விளாட தெரியாது. ஒரு காலத்தில் கூட நல்லா விளாண்டு கிடந்தோம். என்ன 52 பாக்கெட்டு எப்படி. ஏன்னா கேரம் போர்டு கேம் இருக்குது, கேரம் போர்டும் விளாடலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இப்போ நம்ம படிக்கட்டில் நடந்து வந்தோம்ல, மேலே ஜம்முன்னு ஒரு மூங்கில் ரூம் வச்சு செமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் இருக்குது, நல்லா காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல்லாக மூங்கில் தாங்க, மூங்கில் மேலே வந்து ஓலை வேறு லெவலில் இருக்கும். இதுலேயும் ஸ்டே பண்ணால்
இப்போ வாங்க அடுத்தது என்னலாம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம டேரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத காமிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிருன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இது சிக்கன் கிரேவியா? ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அடுத்த ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காயம் அதாவது தயிர் பச்சடி, வெங்காயமா, அடுத்து சிக்கன் கிரேவி, அடுத்த ஒரு எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். ஆனால் கோழிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்கோழி எல்லாமே. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பிரியாணி சூப்பருங்க, பிரியாணி சூப்பர். நம்ம ஒயிட் ரைஸையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் எல்லாமே சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி விலாக கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 3 நேரமே நான்வெஜ் தான். அதாவது காலையிலையும் நான்வெஜ் தான், மதியமும் நான்வெஜ் தான், நைட்டு நான்வெஜ் தான். இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க காமிக்க. இதில் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் வச்சுருக்காங்க. நைட் ஆனால் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண சூப்பராக தந்துடுவாங்க. கேம்ப் ஃபயர் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். அதை நான் நைட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலிஸோடய வந்துருந்தீங்கன்னா செமையாக இருக்கும். சுற்றி உட்காந்து கேம்ப் ஃபயரில் இருந்து அப்படியே ஏதாட்டு சாங் கேட்டு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ குளித்தோம்ல இந்த ஸ்விம்மிங் ஃபுல் தாங்க, வேறு லெவலில் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கலாம். தண்ணியை கலரே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதில் குளிச்சுட்டு அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சம்மன் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு தேட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாமே வந்து வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் இல்லை சாயங்கால டைமில் அந்த மாதிரிலாம் சாங் போடுவாங்க நைட்டும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதில் வச்சு சாங் கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் இன்னொன்று காமிக்க வாங்க. பார்த்திங்கன்னா இதுவும் சாப்பிட்ற இடம் தான். இது வந்து நம்ம போனாட்டையும் காமிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா இது ஓலக்குடியில் செட் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது. உள்ள ஃபேன்லாம் வச்சு சூப்பராகவே இருக்குது. இதுலேயும் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ட இடம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஃபுல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். போன டைம் உட்காந்து சாப்பிட்ருப்போம். வீடியோ பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும். இது உள்ளே நல்லா கூலிங்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு காமிக்க வாங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் குளிச்சு லாண்டு கிடந்தலாம் அதே இடம் தாங்க. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம அப்படி இப்படின்னு சுற்றி லாண்டே கிடந்தோம். காலையிலேருந்து சரி என்ஜாய்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா இதுலேயும் சின்ன ஸ்விம்மிங் ஃபுல் உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க. இல்லைனா நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, மைண்ட் ரிலாக்ஸான ஒரு இடம் தான். கரெக்டாக ஒரு இடம், ஒரு அமைதியான இடம். என்ஜாய் பண்ணலாங்க. ஒரே வாரத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லைனா ஃபேமிலியாக நல்லா ப்ரைவேட்டான இடத்துல என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்குமே உள்ள ரெசார்ட்டில் தனியாக இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லா வசதியுமே இருக்கும். ஸ்விம்மிங் பூல், கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்கும். உள்ள உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. 3 வேளை ஃபுட்டு அவங்களே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மினி தேட்டர், அதாவது குட்டி தேட்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே செம்மையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் தங்கிக்கலாம். அதாவது ஃபேமிலிஸாகவும் சரி, ஃப்ரெண்ட்ஸாகவும் சரி. அந்த இருக்குது பார்த்திங்களா வெள்ளை ஸ்க்ரீன், இதில் வந்து தான் எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நம்ம ஃபேமிலிஸாக இருக்கலாம், எந்த படம்னாலும் போட்டு இங்கே பார்த்துக்கலாம். அவங்க எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க பக்காவா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய இல்லைனா ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா இந்த ரூமும் நல்லா தான் இருக்கும். சூப்பராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு ஒரு ஆளுக்கு வந்து 2500 ரூபா. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக இருந்தோம். ஆனால் இது வந்து ஒரு பப்ளிக் மாதிரி, அதாவது எல்லாருமே இப்போ நம்மளே மாதிரி வேறு யாராட்டும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டாக ஃபேமிலிஸ் இப்போ ஃபேமிலியாக இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இப்போ நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். எல்லாமே அதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற ஒத்தக்குதிரை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது நம்ம ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஸ்டே. நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்துஃபுல்லான இடம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே நான்வெஜ் தான். நான்வெஜ்னு சும்மா வாயில் சொல்கிறது கிடையாது, எல்லாமே டேஸ்ட்டாக வைப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒர்த்து தாங்க எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி கால் பண்ணி அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.